நீங்க நிறைய மேடைகள் வந்து முற்போக்கு அரசியல் நிறைய பேசிட்டு வரீங்க. தற்போது புதுசா வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழகத்துக்கு வராங்க. தொடர்ச்சியா தற்போது விஜய் வந்து அரசியல் கலந்து வந்திருக்காரு. அவரோட வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்தே 6 மணி ஜனங்க நினைச்சா வந்துடுவார். அட்வைஸ் எல்லாம் தேவையே கிடையாது. இவங்க என்னோட புதுசாரி பசங்க இவங்க வயசுல நான் இவ்வளோ இன்டெலிஜென்டாலாம் கிடையாது. இந்த ஃபஸ்ட் இயர் பண்ண அந்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல வரையில. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஸ்டேஜ் இல்லை. இவங்க இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் படிக்கிறாமா +2 படிக்கிறாங்க. இல்லை சார் காலேஜில் முடிச்சு கல்யாணம் பண்ணி 10 என் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு எலி குஞ்சு மாதிரி போட்டு சொல்லுது. இதில் உட்காந்து போகிறது அதே எலி குஞ்சு மாதிரி இருக்குது. அது கேட்டால் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. மயக்கம் வந்துச்சு எனக்கு. இல்லை எல்லாமே இன்டெலிஜென்ட் பீப்புள் தான். ஆனால் இந்த தலைமுறைகள் எல்லாமே தலைமுறை இப்போ சூர்யா வந்து 6 பேக் பண்ணிடுறாரு. சூர்யா 6 பேக் பண்ண சிவகுமார் பண்ண முடியாது. புரியுது அவனுக்கு. ஸோ இந்த காலையில் கூட வந்து நைட் சாப்பாடுன்றாங்க. எங்கள் வீட்டில் எல்லா சட்னி சாம்பார் இருக்குது. நான் டயட் சாப்பாடு பண்ணி அது உட்காந்துருந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து செஞ்சு கொடுக்குறது அப்போ சாப்பிட்றாரு. அந்த மாதிரி தியாகமெல்லாம் பண்ணி இளைய தலைமுறை 100% கெட்டிக்கிறாங்க. அவ்வளோதான் நான் அட்வைஸ் பண்ணுறேன்.